காஞ்சிபுரம் சரக டாப்பர் குற்றவாளிகளான குணா என்ற படப்பை குணா மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்து இருக்கக்கூடிய மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் படப்பை குணா. இவர் மீது 50க்கும் மேற்பட்ட கொலை, ஆள் கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற வழக்குகளில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையிலே அண்மையிலே இவர் காஞ்சிபுரம் சரக டாப் ரவுடியாகவும் அந்த படப்பை குணா இருந்து வருகிறார். இந்த நிலையிலே இந்த படப்பை குணா ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே தலைமறைவாக இருந்து அண்மையிலே அந்த கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நீதிமன்றத்திலே ஆஜராகி அவர் மீது குண்டா சட்டமானது பாய்ந்திருந்தது. இதனை அடுத்து சிறையிலிருந்து வெளிவந்த அந்த படப்பை குணா அந்த பாஜகவிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு இந்த பாஜகவிலே இணைந்தார். அவருக்கு அதனை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிசி அணி தலைவராகவும் அவருக்கு பதவியானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே கடந்த மூன்றாம் தேதி அன்று அவருக்கு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அந்த விமல் என்கிற இளைஞர் ஒருவர் தன்னை படப்பை குணா கத்தியை காட்டி மிரட்டியதாக பாப்பாங்குடி பகுதியிலே ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்து இருக்கக்கூடிய இந்த பாப்பாங்குடி பகுதியிலே தன்னை கத்தியை காட்டி மிரட்டியாக அளித்த புகாரின் அடிப்படையிலே மாமூல் கேட்டதாக, அதாவது 10,000 ரூபாய் கொடுக்கும்படி தன்னை மிரட்டியதாகவும் அவரிடமிருந்து 1,500 ரூபாயை பெற்றுக்கொண்டு படப்பை குணா அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையிலே சுபாசத்திரம் போலீசார் அவரை வழக்கு பதிவு செய்து 5 பிரிவுகளின் கீழே அவரை வழக்கு பதிவு செய்து அந்த சிறையிலே அடைத்திருந்தனர். இந்த நிலையிலே அவர் மீது குண்டர் சட்டமானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. அந்த குண்டர் சட்டமானது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த 3 முறைகளுக்கு மேலாக தற்போது இந்த முறை 4வது முறையாக படப்பை குணாவின் மீது குண்டா சட்டமானது பாய்ந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.